கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியாவிடை நம்ம ஸ்கூலில், காலேஜில், ஏன் வேலையில் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு கூட ஒரு பிரியாவிடை கொடுப்பாங்க. அந்த பிரியாவிடை கொடுக்கும்போது பலர் பேசுவாங்க. அந்த குறிப்பிட்ட நபர் அந்த இடத்துல இருந்து பிரிந்து போகும்பொழுது அவர் கொஞ்சமாக பேசுவார், ரொம்ப எமோஷ்னலாக இருப்பார். அவரால் நிறைய விஷயங்கள் பேச முடியாது. அவருடைய தழுதழுக்கும், அவருடைய கண்களில் கண்ணீர் வரும். ஏன்னா அவர் அந்த இடத்தை விட்டு 30-40 ஒரு 50 ஆண்டு காலம் இருந்துட்டு போகிறதா இருந்தால் அது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம்தான். அவர் பலவிதமான உணர்வு ரீதியான ஒரு போராட்டத்தோடு கூட மனதில் இருப்பார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பிரியாவிடை பேச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருந்தால் யோவான் 14 முதல் 16 அதிகாரங்களை சொல்லலாம். 17ஆம் அதிகாரம் ஒரு ஜெபம். அப்போ 14லேருந்து 16 வரைக்கும் இந்த 3 அதிகாரங்கள் கடைசியாக தான் மரிக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் தான் அப்போஸ்தலர்களிடத்தில் பேசுவது, அவர்கள் மூலமாக நம்மிடம் பேசுவது. உலகத்தில் கல்லூரியில் பேசின ஃபேர்வெல் ஸ்பீச் சிலதெல்லாம் ரொம்ப பிரபலம். சில மாணவர்கள் உலகையே உலுக்கிற மாதிரி மிகப்பெரிய விஷயங்களை, யோசனைகளை சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த மனித வரலாற்றில் ஒரு பிரியாவிடை ஸ்பீச், ஃபேர்வெல் ஸ்பீச் அப்படின்றத நாம் மிக முக்கியமாக கவனிக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கடைசி பேச்சாகத்தான் இருக்கணும். இங்கே ஆறுதல், தைரியமூட்டுதல், பலப்படுத்துதல், எச்சரிக்கை எல்லாமே அது உள்ளே இருக்கும். 14ஆம் அதிகாரம் 1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தெளிவாக சொல்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், அதோடு நிறுத்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. மனிதனாக வந்து பூமியிலே நம்மோடு வாழ்ந்த ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பழைய ஏற்பாட்டு கால மக்களுக்கு யெகோவா தேவன், அவர் மீதான விசுவாசம் அது தெரியும் அவங்களுக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூதர்களுக்கு தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்னு நிறுத்தியிருந்தால் ஓகே ஆயிருக்கும். ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆக இன்றைக்கு நமக்கு இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அன்னைக்கு கேட்டவங்களுக்கு அது கொஞ்சம் விகற்பமாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்பது அக்கால யூத ஜனங்களுக்கு, அந்த யூத மத தலைவர்களுக்கெல்லாம் ரொம்ப கசப்பான ஒரு உண்மையாக இருந்திருக்கும். ஆண்டவர் தம் அப்போஸ்தலருக்கு ரொம்ப குறிப்பாக சொல்கிறாரு, உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. எப்படி ஆண்டவர் ஆவியிலே கலங்கியிருந்து பேசினாரோ, கேட்ட அப்போஸ்தலர்களும் கலங்கி தான் இருந்தாங்க. அவருடைய வார்த்தைகளில் ஒரு பரிவு, அப்படியே கேட்குறவங்களுக்கு ரொம்ப சோர்ந்து அப்படியே கலைந்து போகாமல் அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிற மாதிரியான ஒரு நோக்கமும் எப்பொழுதுமே இந்த பிரியாவிடைக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். 27ஆம் வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. முதல்ல உங்கள் இருதயம் கலங்க வேண்டான்னார். அடுத்தது என்ன சொல்கிறாரு, ஐ வில் கிவ் யூ மை ஓன் பர்சனல் பீஸ் வித் யூ. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது எப்படி கொடுப்பாரு? என்ன ஃபார்மில் கொடுப்பாரு? அது எப்படி நமக்குள்ளே வரும்? அது எப்படி நான் அனுபவிக்கலாம்? ரொம்ப சுலபந்தான். ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் எந்த வழியில் நம்மக்கிட்ட வரும்னா அவருடைய வார்த்தை வழியில் தான் வரும். அவர் வார்த்தைகள் சமாதானத்தை சுமந்து கொண்டு நம்மிடத்தில் வருகிறது. உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக, அது சமாதானம். நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன், அது சமாதானம். உலகத்தின் முடிவு பரியந்தும் உங்களோடு இருப்பேன், அதற்குள் சமாதானம். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. தனியாக ஏதோ ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே அப்படியே புகுத்திடுவாரா அப்படின்னு நினைக்க வேண்டாம். பெந்தகோஸ்தே மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கவனித்தால் அதற்குள்ளிருந்து
அதை விசுவாசிப்பதிலிருந்து நாம் சமாதானத்தை அனுபவிக்கலாம். அடுத்தது ஒரு வித்தியாசம் சொல்கிறாரு, உலகம் தருகிறது போல அல்ல. ஏன்னா இந்த உலகம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் கொடுக்குறதா, சந்தோஷம், ஒரு களிப்பு, ஆனந்தம் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி அதுவும் நிறைய விஷயங்களை தன்னிடம் வச்சுருக்கு. மனுஷன் உருவாக்கி வச்சுருக்கான். அங்கே போனால் நிம்மதியாக இருக்குது, இங்கே போனால் கொஞ்சம் சமாதானமாக இருக்குது, அந்த ஆசிரமத்தில் போய் ஒரு நாளெல்லாம் உட்கார்ந்தா அப்படியே மனசுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? உலகத்தில் எல்லா தேசங்களிலும் எல்லா கலாச்சாரத்துக்குள்ளேயும் மனுஷன் இந்த உலகத்திலிருந்து ஒரு சமாதானத்தை தேடுவான். இந்த உலகமும் ஏதோ ஒன்று கொடுக்குற மாதிரி கொடுக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் தருகிறது போல அல்ல என்னுடைய சமாதானத்தை. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான காரணர், அவரே சமாதானம். He himself the peace and also he is the prince of peace. He is the source of peace. அவர் சமாதானத்தின் காரணராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் அப்போஸ்தலர்களுக்கு தான் போகிறேன், தான் மரிக்கப் போகிறேன், தான் சிலுவையில் அறையப்பட போகிறேன் சொல்லிட்டே இருக்கும் பொழுது சொல்கிறாரு, கலங்காதீங்க, சமாதானமாக இருங்க. யோவான் 16:6. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவருக்கு புரியுது. என்னென்னா ஆண்டவர் மனிதனாக இருந்ததுனால எதிரில் இருக்கிற சக மனிதனோட அந்த உணர்வை அவர் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. இன்றைக்கும் கூட நம்முடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கிறார். பின்னால் வசனங்களை பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய ஆறுதலாக நமக்கு இருக்கும். சொல்கிறாரு, துக்கத்தால் உங்கள் மனம் நிறைந்திருக்கிறது தெரியுது, கலங்காதீங்க. 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, துன்பமே இல்லாத வாழ்க்கையை வாழணுன்னு தான் நான் ஆண்டவர்கிட்ட வந்தேன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க ஏமாந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க எதையோ தப்பாக நினச்சின்னு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் இயேசுவிடம் வரும்பொழுது நமக்கு சமாதானம் உண்டு, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் உலகத்திலே நமக்கு துன்பங்களும் உண்டு. ஒரு துன்பம் வரும், அது நமக்கான ஒரு பயிற்சி கொடுக்கும், அது நமக்குள்ளே சில நல்லதை ஏற்படுத்தும். நாம் சரியாக அதை கையாண்டால் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். 15ஆம் அதிகாரம் யோவான் 9 முதல். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். இதை நாம் திங்க் பண்ணணும். வெறுக்காதப்பா, ஃப்ரெண்டு தானே, அன்பாக இருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம், விட்டுறாத, போ, கூட போ, ஏன் கோச்சிக்கிற? அந்த இடத்துல நமக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? அந்த நட்பை நீ காப்பாற்று, அந்த நட்புக்குள் இரு, அந்த நட்பில் நீ மகிழ்ந்திரு, அதில் உனக்கான நன்மைகள் உண்டு. ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உங்களுக்கான ஒரு நட்பு வாழ்க்கை தேவை. அதுபோல் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு கூறுகிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அது எப்படி அவருடைய அன்பில் நான் நிலைத்திருப்பது? அவர் என்னை அன்பு கூறுகிறார்னா ஓகே, அவர் அன்பானவர், எந்த நிபந்தனையும் இல்லாமல் என்னை அவர் அன்பு கூறுவார். இப்போ நான் என்ன பண்ணணுமா? அவர் அன்பிலே நிலைத்திருக்கணுமா? அது எந்த வகையில் நான் நிலைத்திருக்கலாம்? அவருடைய வார்த்தையை கை கொள்வதின் வழியில் நிலைத்திருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப எளிமையாக புரியும், நல்லா தான் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் வாழ்க்கையில் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம வாழவே மாட்டோம். ரொம்ப உறுதியாக நிறைய கிறிஸ்துவர்கள் அப்படி வாழ்வதில்லை. கொஞ்சம் யோசிங்க. அடிப்படை விஷயம் படிக்கிறோம், ரொம்ப நாளாக தெரிஞ்ச விஷயந்தான் படிக்கிறோம், பல 100 முறை கேட்டதை தான் இப்போ மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனாலும் தயவுசெய்து இவைகள் நமக்கு மிக முக்கியமானது. இதிலே நாம் சரியாக இல்லை என்பது உண்மை. நான் உங்களை அன்பு கூறுகிறேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். எப்படி நிலைத்திருப்பது? அவர் வார்த்தையில் நிலைத்திருந்தால், கீழ்ப்படிந்திருந்தால் அதுக்கு பேர் அவருடைய அன்பில் நிலைத்திருத்தல். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அதன் வழியாக அவர் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்து, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலை நிலைத்திருப்பீர்கள். விளங்கிடுச்சா? இதானே நான் சொன்னேன். ஆண்டவர் இதை தானே சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய கற்பனைகள், என்னுடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்து கீழ்ப்படிந்திருந்தால் அது என்ன அர்த்தம்னா, என் அன்பில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அம்மா சொல்கிற பேச்சை கேட்குறதே கிடையாது.
அப்பா சொல்கிற பேச்சை கேட்குறதே கிடையாது. ஆனால் வெளியில் போய் இவர் என்ன சொல்லிக்கிறாரு, எனக்கு எங்கள் அம்மா தான் ரொம்ப முக்கியம், அவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறேன், எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஆனால் அவங்க சொல்கிற ஒரு கட்டளை கூட கீழ்ப்படியவே மாட்டார் இந்த மகனோ மகளோ. இது என்ன நியாயமா? இது சரியா? ஆண்டவர் சொல்கிறாரு, என் அன்பில் நிலைத்திருங்கள். உதாரணம் சொல்லட்டுமா அப்படின்றாரு, நான் என் பிதாவின் கட்டளைகளை கை கொண்டு அவர் அன்பில் நிலைத்திருக்கிறது போல. இப்போ என்ன அர்த்தம்? பிதாவின் கட்டளைகளை கை கொள்வது இஸ் ஈக்குவல் டு அவர் அன்பில் நிலைத்திருத்தல். இப்போ நம்ம என்ன பண்ணணுமா, இயேசுவின் கட்டளைகளை கை கொள்ளுதல், இதுதான் இதனுடைய அர்த்தம்தான் அவருடைய அன்பில் நிலைத்திருத்தல். வெரி சிம்பிள். ஆனால் இதை எந்த அளவுக்கு நாம் தினமும் நினைவில் கொண்டு கவனமாக வாழுகிறோம்? ஞானஸ்தானம் பெற்ற புதிய கிறிஸ்தவரா, வெகுகாலம் 4 நூற்றாண்டுக்கு மேலாக கிறிஸ்தவராக வாழ்பவரா, 2 பேருக்குமே இந்த ஆலோசனை இப்போ ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ரொம்ப முக்கியமான வசனம், நல்ல கவனிங்க. எப்படி சொல்கிறாருன்னா, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும். இது எப்படி ஆண்டவரோட சந்தோஷம் எப்படி எனக்குள்ளே வரும்? அந்த சந்தோஷத்துக்குள்ளே நான் எப்படி சஸ்டெயின் பண்ணுறது? நான் எப்படி நிலைத்திருக்கிறது? அதை எப்படி நான் என்ஜாய் பண்ணுறது? சந்தோஷன்றது நம்ம தனி விஷயம் மாதிரி இங்கே சொல்கிறாரு இல்லையா? நல்லா கவனித்து பார்த்தோம்னா இது ஒரு ப்ராசஸ். இது இப்படி சொல்லட்டுமா, ஆண்டவரின் வசனங்களை அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் அவர் அன்பில் நிலைத்திருக்கிறான். அவர் அன்பில் நிலைத்திருக்கிறவன் அதற்குள் அந்த அன்போடு ஒரு விளைவாக சந்தோஷத்தையும் அவன் அனுபவிப்பான். ஒரு அன்புக்குள்ளே இருக்கும்போது சந்தோஷம் இருக்குமா இல்லையா? இப்படி சொல்லலாமா? ஒருவன் திடீர்னு காலையில் நண்பன் தான் வந்து, இனி உன்னிடம் பேசவே மாட்டேன், உன் முகத்தை இனி பார்க்கவே மாட்டேன், உன்னை நான் வெறுக்கிறேன், இனி என்னை நீ பார்க்காத அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அன்பு முறிந்து விட்டது, அந்த நட்பில் ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது. அது நமக்கு வேதனை உண்டாக்குமா இல்லையா? அது அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா, ரொம்ப நாள் பேசாமல் இருந்த ஒரு நண்பன் வந்து கட்டி பிடித்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை நேசிக்க தவறிட்டேன், நான் உன்னை நேசித்திருக்கணும், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு பூரிப்பு, ஒரு பெரிய சந்தோஷம் வரும் இல்லையா? இதுதான் ஆண்டவரோட கற்பனைகளை கை கொள்ளும்போது அவருடைய அன்புக்குள் நிலைத்திருக்கிறோம். அவருடைய அன்புக்குள் நிலைத்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே என்ன வந்துடும்? சந்தோஷம் வரும். அது ஒரு சந்தோஷ உணர்வை நமக்கு கொடுக்கும். முறிவு, பகை, துக்கத்தை, வேதனையை கொடுக்கும். சேர்ந்து நிலைத்து அன்பாக இருக்கும் பொழுது சந்தோஷத்தை கொடுக்கும். அதை தான் சொல்கிறாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். அப்போ இது அன்பு, சந்தோஷம் நமக்குள்ளே நிலைத்திருக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான், ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்பது, நடப்பது மட்டும்தான். 12, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். இங்கே இன்னொரு அந்தஸ்து கொடுக்குறார். என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள், என் சந்தோஷம் உங்களுக்குள் நிலைத்திருக்கும். அப்படியே என்னன்றாரு, நீங்கள் என் சிநேகிதராக இருப்பீர்கள். எ ஃப்ரெண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு சிநேகிதராக. இது அப்படியே பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஞாபகம் வருதா? ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு சிநேகிதனை போல, அப்படி தானே? மோசேயின் இடத்துல ஒரு சிநேகிதனை போல பேசினார். நல்லா அதுக்கு முன்னால் கொஞ்சம் பார்த்தோம்னா, ஒரு 300 ஆண்டு காலம் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்த ஒரு மனுஷன். ஏனோக்கு ஞாபகம் இருக்கா? லைக் அ ஃப்ரெண்ட், he was walking with God around 300 years. 300 வருஷங்கள் தேவனோடு சஞ்சரித்தான். அந்த ஏனோக்கை அப்படியே தேவன் எடுத்துக்கொண்டாராம் பூமியிலிருந்து. அப்படியானால் இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு கூட ஒரு நண்பராக, நட்பாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய இளைஞர்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தி.
ஆண்டவரை ஒரு நண்பராக அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு, அவர் சொல்கிறதெல்லாம் நல்லா கவனித்து, அதை அப்படியே மனசுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக நடப்பதற்கான ஒரு முயற்சி செய்தாலே போதும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃபெலோஷிப், அதுக்குள்ளே இருக்கிற அன்பு, அதனால் வருகிற சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். இன்றைக்கி உலக சிநேகம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உலக நட்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உலகத்தினுடைய விஷயங்களை கேட்பதும் அதற்குள்ளவே மனதை அப்படியே இறுக்கமாக கட்டி போடுவதும் தான் இந்த தலைமுறைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா, மறைமுகமாக நம்ம ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா தேவன் ரொம்ப தெளிவாக சொன்னார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. லவ்விங் த வேர்ல்டு இஸ் an enmity against God. அப்போது நாம் கொஞ்சம் ஒரு மீட்டரில் அளந்து பார்க்குற மாதிரி கொஞ்சம் நேரம் நம்மளை எடை போட்டு பார்க்கலாம். நான் உலகத்தை நேசிப்பது அதிகமாக இருக்கிறதா, அல்லது ஆண்டவரை ஒரு நண்பனை போல நேசிப்பது அதிகமாக இருக்கிறதா? வாலிப பிள்ளைங்க தயவுசெய்து ஒரு செகண்டு சிந்திங்களேன். பதில் என்ன? உலகத்தை நேசிக்கிறது தான் அதிகமாக தெரியுது. ஆண்டவரை நேசிக்கிற மாதிரி அப்படின்னா கேள்வி கேட்டால் ஆண்டவரை நேசிக்கிறீங்களான்னு கேட்டால் ஆமாம் நேசிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஆனால் உண்மை அப்படி இல்லை. உங்களுக்கு இது புரியுமானால் ஆண்டவரை நேசிக்க தொடங்கலாம். எப்படி தொடங்கலாம்? அப்படியே மனசில் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். இன்றைக்கி பெந்தகோஸ்தே உலகத்தில் அவரை நேசிக்கிற மாதிரி உருகி இல்லை, குரலை பாதியாக உடச்சிலாம் பாட்டு பாடுறது பேசுறதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அது இல்லை. அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதற்கான ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் ஆண்டவரை நேசிப்பது. ஆண்டவர் சொன்னாரே, என்னை நேசித்தால் நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். அப்போது இந்த உலகத்தில் மனுஷன் ரொம்ப தேடுறது அன்பு, அடுத்தது ரொம்ப தேடுறது சந்தோஷம், சுலபமான வழி. இதை நாம் நீங்கள் சபையெல்லாம் போகிறதா இருந்தால் பல 100 முறை கேட்டிருப்பீங்க, யோவான் 15. இப்போ இந்த அன்பு சந்தோஷத்தை நான் அதிகமாக பெறலை. இந்த உலகத்தில் என்னை நேசிப்பவர்கள் ரொம்ப அதிகமாக கிடையாது. என்னை யாருமே நேசிக்கவே மாட்டுறாங்க. அன்பே எனக்கு இல்லை இந்த வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தா எனக்கு உண்மையான சந்தோஷமே கிடையாது இந்த உலகத்தில். அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? ஒரே ஒரு விஷயத்தை நாம் இன்றைக்கி செய்ய முயற்சி செய்தால் போதும். முதல் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிநேகிதராக அவரை பாவித்து நான் நடக்க போகிறேன், நான் ஆண்டவருக்கு ஒரு சிநேகிதியாக நான் இருக்க போகிறேன். சும்மா நினச்சி பாருங்கள். நான் உதாரணம் சொல்கிறது உண்டு. கடவுளை தன்னுடைய மணவாளனாக பாவித்து ஆண்டாள் என்கிற ஒரு பெண்மணி பாசுரம் பாடியிருக்கா. அதாவது கடவுள் மேலே அவ்வளவு அன்பு, அப்படியே அவருடைய கற்பனையில் அவரை தன் கணவராகவே பாவித்து பண்ண மாதிரி. அது ரொம்ப பிரபலம் இந்துக்கள் மத்தியில். அந்த பாடல்லாம் உருகி உருகி பாடியதாக இருக்குமா, உணர்வுள்ளதாக அது இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியல, நான் படித்ததில்லை. ஆனால் இதை மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஏன் நான் இதை சொன்னேன்னா பாருங்களேன், தெய்வமே அல்ல, ஒரு கற்பனை, அதன் மீது அன்பு கொண்டு அப்படி ஒரு கற்பனைக்குள்ளவே வாழ்ந்து பல பாடல்களை பாடியிருப்பதானால் இன்றைக்கி நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்தை கவனித்து பார்த்து இந்த ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு நாம் ஒரு முயற்சி செய்யலாம் இல்லையா? கண்டிப்பாக செய்யணும். கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்பும் சந்தோஷமும் நமக்குள்ளே குறைவில்லாமல் கிடைப்பதற்கு ஒரு வழி இது தான். தொடர்ந்து சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, ஆச்சரியமான, அதிசயமான, பிரகாசிக்கும் வெளிச்சத்தை போன்ற வார்த்தைகளை கேட்டதாக நாங்கள் நம்புகிறோம்ப்பா. நாங்கள் ஏங்குகிறோம் அன்புக்காக, தேடுகிறோம் சந்தோஷத்துக்காக. இவை இரண்டும் மிக சுலபமாக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கிடைக்கும் என்று சொன்ன இந்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். பலமுறை கேட்டும் விரும்பியும் அதை செய்யாமல் இருக்கிறோம்ப்பா. நாங்கள் முயற்சிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இன்னும் எங்களுக்கு உதவி செய்யும். இதோ எங்கள் பிள்ளைகளை சந்தியும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை உணர்ந்து கொள்ள அங்கிருந்து விலக உதவி செய்யும். தகப்பனே, இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாகி பைத்தியமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறைக்கு நடுவில் இதோ தேவ மக்களாக நாங்கள், உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் சரியாக அவர் அன்பை, அவர் சந்தோஷத்தை அனுபவிக்க வழி சொல்லியிருக்கிறீரே, அதை பிடித்து கொண்டு வாழ அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.